ஹாய், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த பேக்கேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா JSON சீரியலைசபிள். ஸோ JSON சீரியலைசபிள் அப்படிங்கிற பேக்கேஜ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதனுடைய மெயின் பர்பஸ் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ JSON சீரியலைசபிள் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கூகுளுடைய ஒரு பேக்கேஜ். ஸோ அஃபிஷியல் பேக்கேஜ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு JSON ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னு தெரியும் இல்லையா. ஸோ JSON அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டேட்டா வந்து நீங்கள் இன்டர்நெட்லேருந்து நீங்கள் ஃபெச் பண்ணுறீங்க, இன்டர்நெட்டுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காகவோ இன்டீஜராகவோ இல்லைனா வந்து ஒரு மேப்பாகவோ இல்லைனா லிஸ்ட்டாகவோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா. நான் வந்து என்கிட்ட நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குது, ஸோ அதை நான் எப்படி வந்து நான் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து நம்ம JSON அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் JSON பார்க்கலாம். ஸோ JSON அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு JSON-உடைய சாம்பிள். நீங்கள் இந்த JSON கோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சம் டேட்டாஸ் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு மேப் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா நம்ம டிக்ஷனரின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு கீ இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு JSON வேல்யூ. ஸோ இந்த JSON வேல்யூவை நம்ம வந்து ஆப்பில் வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இது நம்மளுடைய சாம்பிள் ஆப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாம்பிள் ஆப்பில் நான் வந்து ஒரு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேட்ஸ் டாட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது கேட் டாட் கொடுக்குறேன். அதாவது ஒரு கேட்டுடைய டேட்டாஸ் வர மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது ஆக்சுவலி வந்து மாடல்னு சொல்லுவாங்க, டேட்டா மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து கேட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த JSON பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டுடைய JSON இமேஜஸ். அதாவது இது வந்து ஒரு கேட்டுடைய இமேஜ். இந்த URL நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேட்டுடைய இமேஜ் வரும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த ஒரு API உடைய ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபீச்சர். அதாவது APIs வந்து என்ன பண்ணணும்னா JSON ரிட்டர்ன் பண்ணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம கேட்டுடைய ஐடி இருக்குது, கேட்டுடைய இமேஜோட URL இருக்குது, வித் இருக்குது, ஹைட் இருக்குது. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய ஆப்பில் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஃபைனல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த JSON-ல பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டா டைப்னு பாருங்கள். அதாவது இந்த கீஸ் விட்டுருங்க, கீஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் இருக்குது, இதுவும் ஸ்ட்ரிங் வித்தும் ஹைட்டும் மட்டும்தான் என்ன இருக்குது, இன்டீஜராக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன டேட்டா டைப் நம்ம இங்கே போடணும்னு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா. ஸோ என்ன டேட்டா டைப் போடணும் நம்ம ஆப்பில், ஃபஸ்ட்டு வந்து ஐடிக்கு ஸ்ட்ரிங் ஐடி, ஓகேங்களா. அதே போல் ஸ்ட்ரிங் URL, அதே போல் என்ன பண்ணணும், இன்டீஜர் இன்ட் வித், அதே போல் என்ன சொல்கிறாங்க, ஃபைனல் இன்ட் ஹைட், ஓகேவா. ஸோ நம்ம இந்த 4 டைப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 4ஐயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு டேட்டா மாடல். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா மாடல் சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா மாடல் நம்ம இருக்கக்கூடிய நம்ம JSON இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த JSON-ஐ வந்து ரிசீவ் பண்ணணும். அதாவது நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய இந்த ஐடிக்கு நம்ம JSON-ல் இருக்கக்கூடிய இந்த ஐடியை நம்ம மேப் பண்ணணும். ஸோ எப்படி மேப் பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைக் ஃப்ளட்டரில் வந்து ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம என்னங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபேக்ட்ரின்னா என்ன அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. ஸோ இப்படி இந்த இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபேக்ட்ரி கேட் டாட் ஃப்ரம் JSON, அதாவது ஒரு JSON வேல்யூ வருது, அந்த JSON வேல்யூலேருந்து நாம் இந்த கேட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த கேட்டுங்கிற இந்த ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கேட்டுக்கு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு வச்சுங்க. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா இன்புட் என்ன வாங்குவோம் அப்படின்னா மேப். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு JSON-ங்கிறது மேப்பாக இருக்கும். பட் அவருடைய வேல்யூ வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா. நமக்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரிங் இருக்குது, இங்கே இன்ட் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேட்டா டைப் நம்ம மென்ஷன் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா டைனாமிக் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணிக்கிறோம். இது என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து JSON சொல்லி போட்டுக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறோம்,
இப்போ வந்து நம்ம ஜேசன் இருக்குங்களா, ஸோ என்ன பண்ணுறோன்னா ரிட்டன் கேட்டில் வந்து நம்ம கேட்ட ரிட்டன் டைம் நம்ம ரிட்டன் பண்ணுறோம். ஸோ கேட்டில் என்ன வேணும், ஐடி வேணும். ஸோ ஐடிக்கு என்னது, ஜேசானில் இருக்கக்கூடிய அந்த கீ வேல்யூ ஐடி, அந்த எக்ஸாக்ட் கீ வேல்யூஸ் நம்ம மென்ஷன் பண்ணோங்கிறது இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய கீ வேல்யூஸ் ஐடினா ஐடி, இங்கே கேப்ஸ் இருந்தால் கேப்ஸ் தான் போடணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த கீ வேல்யூ எடுக்க முடியும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணணும். அது இப்போ அதே போல் வந்து என்ன பண்ணோன்னா ஜேசன் URL, அதே போல் ஜேசன் ஜேசன் இது வந்து சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ஒரு ப்ராப்ளம்லாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணால் ஹைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ஜேசனில் இருக்கக்கூடிய நம்ம வந்து நம்மளுடைய ஜேசன் வேலையில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கீஸையும் இந்த கேட்டுங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டா டைப்பும் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, நான் வந்து இப்போது நம்மளுடைய மெயின் ஸ்க்ரீனில் வந்து சாம்பிளுக்காக போகிறேன். இந்த இடத்துல இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைனல் கேட் ஈக்குவல் டு கேட் டாட் ஃப்ரம் ஜேசன் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்த இதில் இருக்கக்கூடிய அத்தனை டேட்டாஸையும் காமி பண்ணுறேன். ஆக்சுவலாக என்ன மீனிங்னா, இந்த இடத்துல வந்து இது வந்து கம்ப்ளீட் லிஸ்ட்டு, லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா இதை மட்டும் காப்பி பண்ணிக்குவேன் நம்ம டேட்டா இப்போதைக்கு. ஸோ இது காமி பண்ணிட்டு நம்மளுடைய ஆப்பில் நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து அது ஒரு மேப் இல்லைங்கன்னா, ஸோ டேரெக்டாக எப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஃபைனல் ஐடி இஸ் ஈக்குவல் டு கேட் டாட் ஐடி இப்படி என்ன பண்ண முடியும்னா என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா என்னால் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்க முடியும். நான் டேரெக்டாக வந்து இப்படி கொடுக்காம, அதாவது நான் இந்த ஒவ்வொரு டைமும் இந்த டேட்டா நான் ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த கீ வேல்யூ நான் கொடுத்துட்டு மாற்றாமல் நான் டேரெக்டாக என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி கொடுக்க முடியும். ஸோ இது வந்து மேனுவல் மெத்தட். இது வந்து நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா இருக்கிறதுனால நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மாற்றிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் சர்வரோ உங்களுடைய ஓன் ஏபிஐ வச்சுருக்கீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கீ வேல்யூ வந்து நீங்கள் மாற்றுறீங்க, உங்களுக்கு வந்து அந்த கீ வேல்யூ ஐடிக்கு வந்து கேபிட்டல் ஐடி அப்படின்னு வேணும் அப்படின்னு நீங்கள் மாற்றுறீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இங்கே ஃப்ரம் ஜேசனில் மாற்றணும், இங்கே மாற்றணும், இந்த இதில் டூ ஜேசானாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அங்கே மாற்றணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய மாற்ற வேண்டியது இருக்கும். நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருக்காது. லைக் இது சிம்பிள்னா ஓகே, பட் கொஞ்சம் பெரிய டேட்டா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து நம்முடைய இந்த ஜேசன் சீரியலைசபிள் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணுற மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு ப்ராசஸை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் மெயின் ரீசன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜேசன் சீரியலைசபிள் அப்படிங்கக்கூடிய அந்த பேக்கேஜை ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் ரெண்டு விடயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து ஜேசான் அனோட்டேஷன்ஸ்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன், லேட்டர் சொல்கிறேன். இப்போ வந்து அனோட்டேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அது வந்து நார்மலாக ஆட் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் ஜேசான் அனோட்டேஷனுங்கிறது இது ஒரு நார்மல் டிபெண்டன்சி. அதே போல் டேவ் டிபெண்டன்சியில் இதில் தான் என்ன பண்ணணும்னா ஜேசன் சீரியலைசபிள் ஆட் பண்ணணும். ஸோ ஜேசன் சீரியலைசபிள் இதில் ஆட் பண்ணணும்னா டெவலப்பர் டிபெண்டன்சி இங்கே ஆட் பண்ணணும், ஜேசன் அனோட்டேஷன் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஜேசன் சீரியலைசபிள் ஜென்ரேட்டிங் காமர் தான் யூஸ் பண்ணுறோம். அதே போல் டேவ் லைப்ரரியில் பில்ட் ரன்னர் அப்படிங்கக்கூடிய இன்னொரு பேக்கேஜ் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் என்ன பண்ணணும்னா இந்த ஜென்ரேஷன் ப்ராசஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஏன்னா வந்து ஜேசன் சீரியலைசபிள் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேஷன் பேஸ்டு ஒரு கான்செப்ட். அதாவது உங்களுக்கான கோடை வந்து கம்ப்யூட்டரை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணாமல். ஸோ எப்படி அதை பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து கேட் இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு வந்து இந்த பார்ட் ஆஃப் கோட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இந்த கேட்டில் ஜேசன் சீரியலைசபிள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாலும் நான் கொடுக்குறேன். இருக்கும் JSON annotation dot ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ஜேசன் சீரியலைசபிள் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு பேர் தான் அனோட்டேஷன். ஒரு கிளாஸுக்கு ஒன்று ஆட் பண்ணிட்டு இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதோட யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பட்
இப்போதைக்கு நம்ம ஜென்ரலோட யூஸ் கேஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணேன்னா இதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பார்ட் ஃபைல் ஆட் பண்ணி நிறைய சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் தனித்தனியாக பார்க்கலாம். இதில் வந்து பார்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இம்போர்ட் மாதிரியே பார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது இதுலேயே இம்போர்ட் இருக்குது, எக்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்ட்னு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபைல் நேம் எக்ஸாக்டாக என்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்கீங்க, கேட் டாட்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி கேட் டாட்னு கொடுக்கணும். ஜிங்கிறது ஜென்ரேஷன் அப்படிங்கிறக்காக அந்த ஒரு இதை மட்டும் கொடுக்கணும். இது கொடுத்துட்டு நம்மளுடைய டெர்மினலில் ரன் ஸ்பேஸ் build அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்து build அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சரி Flutter run Flutter pub run கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் டாட் ரன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த கமெண்ட் என்னென்னா Flutter pub run அப்படின்னு கமெண்ட் கொடுக்கலாம். இல்லை டாட் ரன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா சம் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் சம் கமெண்ட்ஸ் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் ரன் ஆகும். சம்திங் நிறையா வந்து அந்த ப்ராசஸ் அதுக்கு தேவையான ப்ராசஸ்லாம் நிறையா ரன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் கேட் டாட் விட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் ரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது கம்பைல் ஆகட்டும். ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா cat.g.டாட்னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கேயே காட்டுறது பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டட் கோட் நாட் மாடிஃபை பை ஹேண்ட் கொடுக்குறாங்க. ஸோ வந்து JSON சீரியலைசபிள் ஜெனரேட்டர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரம் ஜேசன் கொடுத்தோம் இல்லையா, நம்ம அந்த ஃப்ரம் ஜேசன் சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா இந்த இடத்துல. ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்கு இன்ட் ஸோ அதை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இதை இன்னொரு இது ஜென்ரேட் பண்ணியிருக்க பாரு 2JSON. ஸோ அது ஜேசனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன பண்ணுறோன்னா இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய கூட நான் டெலிட் பண்ணிட்டு சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா _from JSON அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் JSON பாஸ்போர்ட்டை அறுக்க முடியுது. ஸோ அவ்வளோ பெரிய லைன் ஆஃப் கோட் நான் ரெடியூஸ் பண்ணிட்டு சிம்பிளே _ கொடுத்து நான் இந்த ஃப்ரம் JSON கொடுத்துட்டேன். இதை நான் வந்து மேப் கொடுத்து ஸ்ட்ரிங் டைனாமிக் 2JSON சொல்லி கொடுத்து அதே மாதிரி 2JSON கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 2JSON கோடு முடியுது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விடயம் இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து JSON சீரியலைசபிள் அப்படிங்கக்கூடிய பேக்கேஜ். ஸோ இது சம்மந்தமாக டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.